ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இப்போ வீட்டிலே சூப்பரான ராகி மாவு வச்சு சத்தான சாக்கோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பு பால் பவுட்ரு எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நம்ம ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். நான் வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு வெல்லம் எல்லாமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பால் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் பால் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பால் அளவு நமக்கு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த ஷேப்பும் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கேன், 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதில் உருட்டி வச்சுருந்த பால் நல்லா வெந்துடுச்சு. ஒரு கப் பவுலில் பால் எடுத்திருக்கேன், தேவையான அளவு பால். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு போட்டாச்சு. பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.